வணக்கம் நண்பர்களே. பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்குமே ஏற்படக்கூடிய கடுமையான வயிற்று பிடிப்புகள் மற்றும் தசை வலிகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய மெப்டால் ஸ்பாஸ் டிஎஸ் மாத்திரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சாதாரண மெப்டால் ஸ்பாஸை விட இந்த டிஎஸ் அதாவது டபுள் ஸ்ட்ரென்த் மாத்திரை எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த மெப்டால் ஸ்பாஸ் டிஎஸ் மாத்திரையில் ரெண்டு முக்கியமான மருந்து இருக்குது. ஒன்று மெஃபனமிக் ஆசிட் 500 mg, இது வலி மற்றும் வீக்கத்தை வேகமாக குறைக்கும். இன்னொன்று டைசைக்ளோமின் 20 mg, இது நம்ம வயிற்று தசைகளில் ஏற்படுற பிடிப்புகளை தளர்த்தி நிம்மதியை தரும். சாதாரண மாத்திரையை விட இதில் வீரியம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கடுமையான வலி இருக்கும்போது மட்டும்தான் இது பரிந்துரைக்கப்படுது. சரி, இது எப்போ பயன்படும்? இதோட முக்கியமான பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வர தாங்க முடியாத பீரியட்ஸ் பெயின், கருப்பை தசைகள் சுருங்கிறதுனால வர அந்த வலியை இது உடனடியாக குறைக்கும். இது மட்டும் இல்லாமல் குடல் கோளாறுகள் அல்லது வாயு பிரச்சனையால் வர கடுமையான வயிற்று பிடிப்புகளுக்கும் இந்த மாத்திரை மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. இந்த மாத்திரைக்கு ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத்திரையை எடுக்கும்போது சில விஷயங்களை கவனிக்கணும். சிலருக்கு வாய் உலர்ந்து போகிறது, லேசான தலை சுற்றல் அல்லது கண் பார்வை மங்களா தெரிவது போன்ற அறிகுறிகள் இருக்கலாம். இதனால் இந்த மாத்திரை போட்ட பிறகு டிரைவிங் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக உங்களுக்கு ஆஸ்துமா, வயிற்றுப்புண் அல்லது கிட்னி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு தான் இதை எடுத்துக்கணும். சரி, மருத்துவர்களோட ஆலோசனையை பற்றி பார்க்கலாம். டாக்டர் சொல்கிற முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரையை கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போடணும். வெறும் வகுத்தில் போட்டால் வயிற்றில் எரிச்சல் அல்லது புண் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வலியோட அளவு பொறுத்து டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. நீங்களாக மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போடுறத தவிர்க்கணும். சரியான மருத்துவ ஆலோசனை ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அதனால் எந்த ஒரு மருந்து மாத்திரையாக இருந்தாலும் டாக்டரோட அட்வைஸ் படி பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.